ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொன்னவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி என்ன சொன்னார்? நீங்கள் தேவ வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறார். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இந்த இயேசு சொன்ன இந்த வார்த்தையை உங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்களே உங்களை குறித்து நிதானிச்சுக்கிடுங்க. அதற்கான காரணத்தை நான் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து சும்மா போகிற போக்கில் சொல்லலை, சீரியஸாக சொல்லியிருக்கிறார். ஏன் நீங்கள் தேவர்கள் என்றால், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசுவானவர் அவர் இறை மகனாக இறைவனாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு. அதை குறித்து பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்கள். 5 ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தரவில்லையாம், அவரே ஆசீர்வாதமாக மாறிவிட்டார். உதாரணத்தை சொல்லட்டா, 1 கொரிந்தியர் 1:24 யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்களானாலும் ஆங்கிலேயர்களானாலும் ஹிந்திக்காரங்களாக இருந்தாலும் யாரை அழைத்தாரோ, அப்போ நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நானும் அழைக்கப்பட்டிருக்கேன். எனவே இயேசுவையே தேவன் நமக்கு ஞானமாக்கி விட்டார். அதுக்கு பேர் தேவ ஞானம். அதே போல் இயேசுவையே நமக்கு தேவ பலனாக்கிட்டார். ஆகையினால்தான் நம்மை தேவர்கள் என்று தேவன் குறிப்பிட்டிருக்கிறார், இயேசு குறிப்பிட்டிருக்கிறார், சும்மா சொல்லவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். 1:24 1 கொரிந்தியர் 1:24 என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவே ஞானமாக, தேவ ஞானமாக, இயேசுவே தேவ பலனாக இருக்கிறார். அதே போல் 1 கொரிந்தியர் 1:31 இயேசுவையே உங்களுக்கு தேவ மீட்பாக்கி விட்டார், தேவ நீதியாக்கி விட்டார், தேவ பரிசுத்தமாக்கி விட்டார். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஏன் நீங்கள் தேவர்கள் தெரியுமா? உங்களுக்கு இப்பொழுது மனித ஞானம் கிடையாது, உங்களுக்கு இப்பொழுது என்ன கிடையாது? மனித நீதி கிடையாது, மனித மீட்பு கிடையாது, மனித பரிசுத்தம் கிடையாது. இயேசுவையே உங்களுக்குள்ளே தேவ பலனாக வைத்திருக்கிறார், தேவ ஞானமாக வைத்திருக்கிறார், தேவ நீதியாக வைத்திருக்கிறார், தேவ பலனாக, தேவ மீட்பாக, தேவ பரிசுத்தமாக வைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய புரிந்து கொள்ளுதலின்படி நாம் மனிதர்கள் கிடையாது. என்றைக்கு இந்த சத்தியத்தை என்னுடைய மனது ஏற்றுக்கொண்டதோ, ஏற்றமிகு வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை அவருடைய கிருபை, விரக்தி இல்லாத வாழ்க்கை அவருடைய கிருபை, விபத்து இல்லாத வாழ்க்கை அவருடைய கிருபை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, இளைப்பாறுதல், சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த 5 எனக்குள்ள மாம்சம் ஆயிட்டு. எந்த 5? இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாக்கிட்டார். அப்போது நான் இப்பொழுது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்தவானாக இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெண்களே, நீங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ பரிசுத்த வாட்டியாக இருக்கிறீர்கள். இப்படி தான் வேதத்தில் எழுதியிருக்குப்பா. இருக்கிறீர்கள், இருக்கிறீர்கள், இருக்கிறீர்கள். உங்கள் பாஸ்டர் என்ன சொல்லித்தராரு? இல்லை இல்லை இல்லை, நீ இருக்கிறது எல்லாவற்றையும் இழந்து இல்லாமலே ஆகிவிட்டாய். மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து இழுப்பதில்லை. இந்த சத்தியத்தை தவறாக போதிக்கிறவருடைய பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் உங்களுடைய பொறுப்பு தான். ஏனென்றால் 2ஐயும் தேவன் உங்களுக்கு முன்பாக வச்சிட்டாரு. மரணத்தையும் வச்சிருக்கிறாரு, ஜீவனையும் வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார், சாபத்தையும் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இல்லையா? நீங்கள் நலமானதை தெரிந்து கொள்ளுங்கள், ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, யோவான் 7:34-35 தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சமாக மாறும். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.